அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி எப்படிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 எந்தெந்த லெவல்ஸில் ட்ரேட் ஆகுது, இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மார்க்கெட் முடிஞ்ச பிறகு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் எப்படிலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம டெய்லி வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். புதன்கிழமை வந்து மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாழக்கிழமை வந்து ஆகஸ்ட் 15 மார்க்கெட்டோடைய ஹாலிடே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நைட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கணும். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி நான் வீடியோ போடல. ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசனும் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். அன்றைக்கி வீடியோ போட்டிருக்கணும், வீடியோ போடல. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து ட்ரேடிங் செஷன் தான். ஸோ வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆச்சு அதையும் பார்த்துட்டு, அந்த வீக் ஃபுல்லாக எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு, போன வாரம் நம்ம இந்த வீக் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வாரம் நடந்திருக்கா இல்லையா, இல்லை என்ன தான் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்திருக்குன்றதை எல்லாத்தையும் பார்த்துட்டு, அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி போகலாம் இதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த செவ்வாய்க்கிழமை வீடியோ, ஈவினிங் போட்ட வீடியோவில் கொடுத்துருந்த லெவல்ஸ். சப்போர்ட் ஒன்றா வந்து 24,119, ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,212. அன்றைக்கி மார்க்கெட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தோடைய எக்ஸ்பைரியும் கூட இருந்துச்சு புதன்கிழமை. மார்க்கெட் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, பெருசாக ஒரு மொமெண்டமே இல்லை, ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கீழே அகைன் நம்மளோட சப்போர்ட் 1ல் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து புதன்கிழமை நடந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் நம்மளுடைய சப்போர்ட் 1ல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு. அகைன் நம்மளுடைய சப்போர்ட் 1ல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. சஸ்டெயின் பண்ண முடியாமல் அகைன் நம்மளுடைய சப்போர்ட் 1ல் தான் எத்தனை முறை நம்மளுடைய சப்போர்ட் லெவல் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சைட்லேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 வந்து மார்க்கெட் லீவு. ஃப்ரைடே என்ன ஆச்சுன்றதையும் பார்த்துடலாம். சப்போஸ் நான் வந்து வியாழக்கிழமை வந்து புதன்கிழமை மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. வியாழக்கிழமைக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கு மார்க்கெட்டுக்கு நான் வியாழக்கிழமை வீடியோ போட்டிருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த டேவோட ஹையர் ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகவும், இங்கே வருங்க, இது ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகும், சப்போர்ட் 1 மாற்றிருக்க மாட்டேன். இதுதான் சப்போர்ட். வெறும் இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 மட்டும் தான் மாற்றிருப்பேன். நம்மளுடைய ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நீங்கள் ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்க எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, அதனால் பெருசாக எந்த சேஞ்சஸ் இருந்திருக்காது. ஸோ இதே லெவல்ஸை நம்ம அடுத்த நாளைக்கு நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் இதே லெவல்ஸில் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு 200லேருந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே ஓப்பன் பண்ணதுனால நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் கரெக்டாக வந்து நம்மளுடைய சப்போர்ட் 1 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1, அதாவது இப்போ சப்போர்ட்டாக மாறி இருக்கிற சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லாவே ஒரு ரேலி 400 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டியில் வந்து ஒரு ரேலி நடந்துச்சு வெள்ளிக்கிழமை. அது எது வரைக்கும் நடந்திருக்குன்னு தெரியும்ல. ஸோ நம்மளோட லெவல் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 24,471 கொடுத்துருந்தோம். கரெக்டாக அந்த நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 பிரேக் பண்ணி ரீட்ரெஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் டெக்னிக்கல். ஏதோ ஒரு இடத்துல லைனை போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு 2 லைன் நீங்களே கூட ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் இந்த 2 லைனில் எதனா ஒன்று நடந்து தான் இருக்கும். அது டெக்னிக்கல் கிடையாது. எந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தால் தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நடக்கிறதுக்கு. ஓகேங்களா? சும்மா லைனாக போட்டுட்டு அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது லெவல்ஸும் கிடையாது, அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் கிடையாது. ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 24,471 பிரேக் பண்ணி அங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து மேலே போனால் தான் ஹெல்த்தியாக மேலே போகும், நம்மளும் நம்பிக்கையாக ஒரு ட்ரேடை எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபுல்லாகவே வந்து வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது அந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, போன வாரம் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த வாரம் எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஆகஸ்ட் 3 வாரம் எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ இருக்குது நம்மளோட சேனலில், போய் பாருங்கள். எதுக்கு வந்து
நான் வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டில் மட்டும் தான் சொல்லுவேன், ப்ரீவியஸாக போட்ட வீடியோ போய் பாருங்கன்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஒவ்வொரு நாளும் போயிட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறது வேஸ்ட் தான் அது. ஆனால் ஒரு வீக்காக இல்லை ஒரு மந்த்தாக ஒரு இயராக அந்த மாதிரி டைம் ஃப்ரேமை நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அக்யூரேசி வந்து கொஞ்சம் நல்லா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் நம்புவேன் எப்பயுமே. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் எப்பயுமே நமக்கு சேஃபாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வீக்லி போட்ட வீடியோஸ் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ போன வாரம் வந்து இந்த வீடியோ தான். இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஹேமர் புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி அந்த ஹேமர் கேண்டலுக்கு மேலே ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு எந்த சென்டிமெண்ட்டில் இருக்குன்னா பெரிஷில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். எப்போ 25,000க்கு மேலே போகுதோ அப்போ தான் மார்க்கெட்டுக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக மாறும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கா இல்லையான்றது மட்டும் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், எக்ஸாக்டாக நம்ம சொன்ன கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டில் அதுக்கு பக்கத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எப்படி இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு தெரியல. எல்லாம் இங்கே ஷேர் மார்க்கெட்டிங் இல்லை ட்ரேடிங் எது வந்தாலும் சரி, ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுக்காக நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். இந்த மார்க்கெட்டில் என்ன நடந்தாலுமே ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ மட்டும்தான் உங்களால் அதில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். ஓகேங்களா? ஏன் நடந்துச்சு அப்படின்னா, இந்த வாரத்துக்கு இப்போ போன வாரம் ஒரு வீடியோ காமிச்சேன்ல, ஆகஸ்ட் 3rd வாரம் எப்படி இருக்கும், ஆகஸ்ட் 2nd வாரம் எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு. என்ன ஆப்ஷன்னா, இந்த பட்ஜெட் வந்த கேண்டலோடைய ஆஃப் ஆஃப் த கேண்டில், அதோடைய லோ ஆஃப் த கேண்டில், அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைன், இந்த 3த்தில் மார்க்கெட் எங்கேயாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் எங்கே தெரியுமா சப்போர்ட் எடுத்துச்சு? இந்த பட்ஜெட் வந்ததுக்கான லோவாக இருக்கிற அந்த லோக்கும் இங்கே பாருங்கள், இந்த பட்ஜெட் வந்த கேண்டிலோடைய லோக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் நடுவில் மார்க்கெட்டை திருப்பிட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இந்த 3 லெவல்ஸ் தான். ஒன்று 50% ஆஃப் பட்ஜெட் வந்த கேண்டல், பட்ஜெட் வந்த வீக்கோடைய கேண்டல் இல்லை 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகணும். அப்படி இல்லையா அதோடைய லோ, அப்படியும் இல்லையா நம்மளோட ட்ரெண்ட் லைன். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த லோக்கும் ட்ரெண்ட் லைனுக்கும் நடுவில் மார்க்கெட்டை திருப்பிட்டாங்க. திருப்பி ஒரு ஹேமர் கேண்டில் வச்சாங்க. ஸோ டெக்னிக்கலாக ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, க்ரீன் புல்லிஷ் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பக்கத்தில் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். இதுதான் டெக்னிக்கல். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு, அதாவது குளோபலாக எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் கிடையாது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் அழகாக ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதுதான் நடந்துச்சு. டெக்னிக்கலாக இந்த வாரம் மார்க்கெட் சூப்பராகவே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த வாரம் வந்து எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை இப்போ பார்த்துருவோம். அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் நம்ம வீடியோ போடும்போது மேட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெட் கலர் ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய லோ தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆனால் தான் ஆல் டைம் ஹை 25,080 வந்து மார்க்கெட் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கேண்டலும் மேலே போகும், மார்க்கெட் மேலே போகும். அடுத்ததும் ஒரு சின்ன ஒரு க்ரீன் கேண்டில் வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ், இல்லை கன்சால்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்து கூட மேலே போவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போயும் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் 1 hour டைம் ஃப்ரேம் 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட் மேலே தான் போகும். ஆனால் மார்க்கெட் பெர்ரிஷில் இருக்குது. ஓகேங்களா? பெர்ரிஷில் இருக்குது மார்க்கெட். ஆனால் மூமெண்ட் வந்து அப்பில் இருக்குது. எப்போ வந்து அது புல்லிஷாக மாறும் அப்படின்னா 25,000, இந்த நோட் பண்ணிக்கோங்க, இந்த 25,000 நிஃப்டி எப்போ வந்து பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் நடக்குதோ அப்போ தான் நிஃப்டி வந்து புல்லிஷ்க்கு வரும். பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் வந்து பெருசாக குளோபலாக எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை. நம்மளோட ஜிடிபியும் அப்படி தான் இருந்துச்சு. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நம்மளுடைய ஆர்பிஐ ஏற்றலை. ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஸோ பெருசாக எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை ஆஸ் ஆஃப் நவ். இப்போ வரைக்கும் அந்த வீடியோ கட் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை, நல்லாவே இருக்குது. ஸோ மண்டே வந்து ஒரு சின்ன ஒரு கேப்பை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது நம்ம மண்டேக்கு வந்து இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சாரி இதை சொல்லணும்னு மறந்தேன்.
அதுக்கு முன்னாடி வந்து அந்த வீக்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் இது வந்து 15 மினிட் சார்ட்டு. அந்த 15 மினிட் சார்ட்டில் மார்க்கெட் வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஸோ இது மேலே பிரேக் பண்ணாலும் மேலே ஒரு ரேலி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே பிரேக் பண்ணாலும் கீழே நல்லா இறங்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து இந்த இதிலேயே போயிட்டு கீழே பிரேக் பண்ணி அகைன் இது ரீட்ரேஸ்மெண்ட்டும் நடந்துச்சு. இதுதான் சூப்பராக இப்போ நம்ம கவனிக்கணும். பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு கீழே வரணும். அதுதான் வந்து ஆஸ் பர் டெக்னிக்கலாக வந்து அதுதான் நடக்கணும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளிக்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரேக் பண்ணிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை பிரேக் பண்ணிட்டாங்க. அன்றைக்கே ரீட்ரேஸ்மெண்ட்டு நான் கொஞ்சம் பாதி 50% ரீட்ரேஸ்மெண்ட்டு செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு. புதன்கிழமை தான் நம்ம சொன்ன மாதிரி கன்சால்டேஷன், பெருசாக ஒரு மூமெண்ட் இல்லை. வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்கணும்னா, ஒரு சின்ன ஒரு கேப்பை கொடுத்துட்டு ஃபால் ஆகிருக்கணும். இதுதான் வந்து டெக்னிக்கல் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டை ஓப்பனிங்கே ஒரு 350 பாயிண்ட்ஸ் மேலே எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை மேலே ஓப்பன் பண்ணி, அதாவது அந்த சேனல் பேட்டர்னுக்கு உள்ள மார்க்கெட் ஓப்பன் பண்ணி அந்த சேனல்லையே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது அந்த சேனலுக்குடைய மேலே இருக்குது பார்த்தீங்களா ட்ரெண்ட் லைனு, அங்கே போய் நின்றுட்டுருக்கு மார்க்கெட். அதே மாதிரி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,500க்கு மேலே. இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சேனலில் விட்டுருங்க, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா 24,480 இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை 24,500 இந்த லெவலில் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரேடிங் பண்ணும்போது 24,500க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு 24,500 இல்லை ஒரு 450 வந்துட்டு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகலாம். அது எது வரைக்கும் மேலே போகலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சேனலுக்குள்ளே மறுபடியும் மார்க்கெட் வந்திருக்கு. நாளைக்கு இந்த சேனலில் மார்க்கெட் இப்படி உடைக்குமா, இப்படி மேலே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக மேலே போகுமான்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து இது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து டே லோ 24,200, அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 24,080. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட் 3 வந்து 23,896. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்டையும் பிரேக் ஆகி வருதுன்னா நம்மளுடைய ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து டே ஹை, அதாவது 24,563. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 24,727, அதாவது 24,700ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கும் மார்க்கெட் மேலே போய் பிரேக் ஆகி போகுது அப்படின்னா 24,849 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் 3 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா ஆல் டைம் ஹை 25,080 தான். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் பேசினது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்டு நான் என்னென்ன அனலைஸ் பண்ணேன், நான் எப்படி டெக்னிக்கலாக பார்த்தேன், நான் எப்படி குளோபல் நியூஸஸ் பார்த்தேன், இது எல்லாத்தையுமே வந்து நான் என்னுடைய பர்சனலாக நான் ஒர்க் பண்ணதை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது நடக்கணும்னு நீங்கள் நம்பவும் கூடாது. நான் சொல்கிறதும் இல்லை, யார் சொல்கிறதுன்னு நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு டைம் கொடுங்க, அதுக்கு டெய்லி வந்து ஒரு 1/2 hour டைம் கொடுங்க. ஷேர் மார்க்கெட்டுக்காகவும் ட்ரேடிங்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஒரு டைம் கொடுத்துட்டே வர உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். எது உண்மை எது பொய் எல்லாமே தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு, ஒரு 4-5 வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த மந்த் பார்க்கும்போது பெரிய லாஸில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஸோ நீங்களும் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் என்ன பொசிஷன் வச்சுருக்காங்க, குளோபலாக எப்படி இருக்குது, இந்தியன் மார்க்கெட்டில் என்ன இருக்குது, எதனா நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ எஃப்ஐஐஎஸ் ஃபாரினர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து 50% வந்து லாங்லேயும் 50% வந்து ஷார்ட்லேயும் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க 50-50 இருக்காங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 64% கிட்ட ஷார்ட்டில் இருக்காங்க, பேலன்ஸ் வந்து அவங்க லாங்கில் இருக்காங்க. ப்ரொப்ரைட்டர் அக்கௌண்ட்ஸும் ஷார்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து சின்ன கரெக்ஷன் வரலாம், நாளைக்கு ஒரு கன்சல்டேஷனில் கூட முடியலாம். ஸோ இப்படி தான் நாளைக்கு வரும்னு நினச்சிக்கலாம் போகக்கூடாது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத வச்சு தான் நம்ம இருக்கணும். ஓவராலாக மார்க்கெட் எப்படி போகும், மேலே போகுமா கீழே போகுமா, இதுதான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர்த்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் தான் போகும், இங்கே வந்து தான் திரும்பும் அப்படிலாம் சொல்லவும் முடியாது.
ஏன்னா லைவில் வந்து எவ்வளோ ஓஏ டேட்டாவை பார்க்கணும், சொல்ல மறந்துட்டேன். ஓஏ டேட்டா எப்படி பில்ட் ஆகுது, என்ன நெகட்டிவ் நியூஸ் வருது, என்ன, ஏன்னா குளோபலாக வந்து நம்மளுடைய டைமிங் 9:15 to 3:30 நியூஸஸ் வராது. 3:30க்கு அப்புறம் என்ன நியூஸஸ் வருது, 9:15க்கு முன்னாடி என்ன வருது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் நமக்கு நைட்டில் இருக்கும்போது தான் யூஎஸ் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கே எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சிடாது. இப்போ நான் வாயில் சொல்கிறதெல்லாம் அது ஒரே நாளில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட முடியாது. எல்லாத்துக்குமே டைம் எடுத்துக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் சம்பாதிச்ச காசை வந்து சேவ் பண்ண காசை ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொலைச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் எப்படி போதோ அது கூடவே போயிடுங்க. மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய தாட்ஸோ, உங்களுடைய திங்கிங்கோ, உங்களுடைய செட்டப்போ இருக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பெருசு. அந்த மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும். ஓகேங்களா? ஆனால் இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். இது நம்ம வீடியோவில் ரிப்பீட்டடாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பேப்பரில் எழுதி வச்சோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. பொறுமை ரொம்பவே முக்கியம் ட்ரேடிங்கில். எதில் பொறுமை முக்கியமாக இல்லையான்னு தெரியாது எனக்கு. ஆனால் ட்ரேடிங்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்க அப்படின்னா எதில் இருந்தாலும் சரி, இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே பொறுமை வந்து ரொம்பவே முக்கியம். உங்கள் பொறுமை வந்து உங்களுடைய சைக்காலஜியை ரொம்பவே டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் பாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த பொறுமை உங்ககிட்ட வந்துருச்சுன்னா அதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த ப்ராஃபிட் லாஸில் வந்து நம்பர்ஸ், டிஜிட்டல் நம்பர்ஸாக உங்களுக்கு தான் தெரியுமே தவிர்த்து பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணாதீங்க. பொறுமை 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 பொறுமையாக இருங்க. உங்களுடைய செட்டப் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த மந்த்து ஃபுல்லாக என் செட்டப் வரல ப்ரோ, இந்த மந்த்து ஃபுல்லாக என்னோடய செட்டப் வரலப்பா, நான் என்னப்பா பண்ணிட்டோம், சைலண்ட்டாக இருங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கான செட்டப் வர்ற வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மந்த்து ஃபுல்லாக உங்களுக்கு செட்டப் வரலன்னா இந்த மந்த்தில் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். உங்களுடைய செட்டப் ஏன் வரல, அப்போ உங்கள் செட்டப்பில் பிரச்சனையா இல்லை எதில் பிரச்சனைன்றதை கண்டுபிடிங்க. ஸோ டைம் எடுத்துக்கோங்க. 1 yearல 12 months இருக்குது. நீங்கள் 11 மாதமும் வெயிட் பண்ணி பொறுமைன்னு வெயிட் பண்ணி எல்லாத்தையும் அந்த 11 மாதத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க, பொறுமையாக இருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 12வது மாதம் நாள்லே எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். வாயில் என்ன வேணால் சொல்லலாம், ரியாலிட்டியில் என்ன இருக்குன்றது தான் பேச்சுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதுவும் உண்மை தான். பட் நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த 11 மாதத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் 12வது மாதத்தில் நாளும் நடக்கும். ஓகேங்களா? எப்பவுமே சொல்கிறது தான், நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்க தெரியும். மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சோ அதுதான் ஃப்யூச்சரில் ரிப்பீட் ஆகும். அது எப்படி ரிப்பீட் ஆகும், எந்த மாதிரி ரிப்பீட் ஆகும்னு தெரியறது தான் எங்கள் பிரச்சனையே. ஸோ மார்க்கெட்டுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. 10 years 2004 இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 years ஆஃப் த ஹிஸ்ட்ரி வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 15 yearல நடந்தது தான் ரிப்பீட்டடாக நடக்கும். அதுதான் வந்து எழுதப்படாத விதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே நீங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ராவல் ஆகிருக்குன்றதையும் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.